உபாகமம் 10:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் வல்லமையும் மகத்துவமும் மிகவும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. இப்போ அவர் தேவனுமாய் இருக்கிறார்னு உடனே ரெண்டு தேவன் பெயரக்கூடாது, ஒரே தேவன். அது யாருன்னா அதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. தேவனுமாய் இருக்கிறார்னா அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் ஒருவர் தான் தேவன். ஏன் தேவனுமாய் இருக்கிறார் என்று வருதுன்னா அவர் வல்லமையும் மகத்துவம் மிகுந்த பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார்னா வருது. இதை நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்க பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. For the Lord your God is God of gods and Lord of lords, the great God, mighty and awesome, who is not partial and takes no bribe. For the Lord your God is God of gods and the Lord of lords. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லார்ட்னா யாரு, அதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காட்னா யாரு, நீங்க பழைய ஏற்பாடுல யெகோவா தேவன் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த வசனம் நமக்கு தெளிவாக எனக்கு புரியுது. For the Lord your God is God of gods. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. ஆனால் தயவு கூர்ந்து அவர் தான் வந்திருக்கிறார், அவர் இன்னொருத்தர அனுப்பல. இதுதான் சத்தியம். அதனால திருத்துவம் ஒரு மிகப்பெரிய வஞ்சக போதனை, ஒரு கள்ள போதனை, ஒரு பிளாஸ்டமி. அதனால இப்ப இந்த வசனத்தை நம்ம ஆழமாக பார்ப்போம். ஃபார் த லார்ட், இங்க டேம் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, த லார்ட் அண்ட் த காட். அப்படின்னா பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது காட் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த காடுக்கும் லார்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது காடுங்கிறது இந்த உலகத்தையும் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர். காடுங்கிறத மீன் பண்ணுது. லார்டுங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த காடு இருக்காருல, அந்த காடு நமக்கு மனுஷனாக மகா பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக அவர் பரிகாரியாக நம்மளுடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார், நமக்காக பாடுபட்டார், ஒதுக்கப்பட்டவர் போல வாழ்ந்து விட்டு சென்றார். அந்த மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உள்ள நேம் தான் லார்ட். தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த காட் உலகத்தில் மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக மகா பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அது கூட மகிமைக்குரியதான் லார்ட். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். காட் இன்னொரு கடவுள் இல்லை, லார்ட் இன்னொரு கடவுள் இல்லை. அந்த காட் நமக்காக லார்டாக வந்தார். இதுதான் சத்திய போதனை. இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிங்கள் தான் இயேசு கிறிஸ்து கூறிக்கொண்டிருக்கிறார். பவுல் அவர் எல்லா வேத ஆகமங்களும் ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதை இல்லை இன்னொருத்தர் வந்திருக்காரு நீங்க விசுவாசிங்கன்னா அது எல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய போதனை. ஜாக்கிரதை. For the Lord your God is God of gods and Lord of lords. உங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் God of gods, அதுக்கு மேல யாருமே கிடையாது, and Lord of lords.